ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலில்லார்க்கு ஊதியமில்லை, மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. இதுதான் இந்த குறள். இந்த குறளுடைய அணி வந்து என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு உவமை அணி. சரிங்களா? எடுத்துக்காட்டு உவமை அணி. அதாவது என்ன சொல்கிறாங்க விளக்கம் அப்படின்னா, முதலீடு இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றுமில்லை. அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவர்க்கு நிலைத்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து எடுத்துக்காட்டு உவமையணி. இந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை. ஊதியம் இல்லைன்னு இருக்கா? ஊதியத்தை எடுத்துக்காட்டுன்னு எழுதிக்கோங்க பக்கத்தில். சரிங்களா? ஊதியம் இல்லைன்னு வருதா? அந்த ஊதியம் இல்லை அப்படிங்கிறத காசு இல்லை அப்படிம்போம்ல, காசு இல்லையா உன் பைக்கெட்டை திறந்து காட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஊதியத்தை எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கோங்க. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, முதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. எடுத்துக்காட்டு உவமையணி. ஷார்ட்கட் ஊதியத்தை எடுத்துக்காட்டு. தேங்க்யூ.